அடியார்கள் பயத்தை போக்கக்கூடியவன்னு சொன்னாரே, அவன் யாருன்னா பரம வியோம பாஸ்கரா. பரம வியோம பாஸ்கரான்னா உபனிஷத்துக்கள் எல்லாம் ஒரே குரலாக எந்த பகவானை உயர்ந்தவன் என்று கொண்டாடுகிறதோ அவனே ராமச்சந்திரனாக அவதாரம் பண்ணி, அவனே ஸ்ரீயப்பதியாக அவதாரம் பண்ணி, அவனே சீதாதேவியோடு வந்து அவதாரம் பண்ணி, தன்னையே கதி என்று இருக்கக்கூடிய தேவர்கள் பயத்தை போக்கினான் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்தில், ஸ்லோகம் கிடையாது, இதான் ஆரம்பம், அவதாரிகை. அதில் சொன்னார். சொன்ன உடனே ஜெயதின்னு சொன்னார். இருந்தாலும் அவருக்கு மனசில் போதும் அப்படின்னு தோணலை. இப்போ நம்ம மாத்திர குழந்தை பிறந்திருக்கான், குழந்தை எப்படி இருக்கான்னா, ஐயோ குழந்தை எப்படி இருக்கான், நன்னா இருக்கணும், யாராவது பார்க்க போகிறா கத்தில் சாத்தியே வையும்பா. தாயாருடைய திருஷ்டியாக பட்டுடுமோன்னு குழந்தைக்கு கண்ணத்தில் ஒரு திருஷ்டி போட்டு வைப்பா, அதுவே திருஷ்டி ஆகிடும். பழைய காலத்தில் இருந்த சீம பசுன்னு ஒன்று இருக்கும், இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீம பசுன்னா, சீமைனா வெளிநாடுன்னு அர்த்தம். அந்த பசு ரொம்ப விலை அதிகம். ஒரே சமயத்தில் 10 லிட்டர் பால் கறக்கும். அது என்ன ஆச்சரியம்னா, அது கண்ணுக்குட்டியாக பசுமாடானே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கிராமத்தில் பெரிய பணக்காரர் சீம பசு வாங்குவார், கண்ணுக்குட்டியை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்தார்னா அதை ஆற்றுல பின்னாடி தனியாக அதுக்குன்னு ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் ஒன்று கட்டி, தனியாக அந்த ரூமில் தான் அந்த சீம பசுவே இருக்கும். யார் கண்ணுலையும் படாது. என்ன காரணம் தெரியுமா? யாராவது ஒருத்தன் போவன், கண்ணுக்குட்டியை பார்ப்பன், ஐயோ அப்படிம்பான், அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். இதுக்குன்னு ஒரு சிலர் ஆற்றுல இப்போ தான் புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்போம், வருவா வாங்க வாங்க அப்படிம்பான், வருவார், இது என்ன புது ஃப்ரிட்ஜா அப்படின்பா, அவள் சொல்லி முடிக்கிறதுக்கு டெபுக்குன்னு போயிடும் ஃப்ரிட்ஜு. அப்படி ஒரு சிலர்லாம் இருக்கா, நல்ல அழகான கண் அவளுக்கு, நல்ல கண். ஒரு சிலர் பார்த்தானா மேலே மேலே வளரும், ஒரு சிலர் பார்த்தானா கீழே கீழே போயின்னு இருக்கும். அதனால தான் சொல்வா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பா. அது ஒரு சிலருக்கு அவளுடைய பார்வை விசேஷம். பார்வை ஒன்றே போதுமே, இது மாதிரியான பார்வை ஒன்றே போதுமே. இப்படி இருந்து என்ன பண்றது? ஆற்றுல எதை வாங்க முடியும்? ஒன்றும் வாங்க முடியாது. தேசிகன் பார்த்தார், இப்படி அவதாரம் பண்ணியிருக்கானே, அவனுக்கு பல்லாண்டுன்னு சொன்னோமே போதுமானார், அவனுக்கு திருப்தியே உண்டாகலை. உடனே என்ன சொன்னார் தெரியுமா? ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா. இதை எப்படி சொல்லணும்னா, ஜெய ஜெய மகாவீர ஜெய ஜெய மகாதீர ஜெய ஜெய தௌரேயா. மாத்து குழந்தை ஸ்கூலுக்கு இன்னைக்கு தான் போகிறான். முதல் நாள்னா எல்கேஜி ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறான். தாயார் தகப்பனாருக்கு ஒரே டென்ஷன். தாயார் தகப்பனாருக்கு என்ன டென்ஷன் இருக்கோ இல்லையோ, தாத்தா பாட்டிக்கு அதை விட டென்ஷன். சரி, இவளுக்கு 2 பக்கத்துலேயும் தாத்தா பாட்டி இருக்கானா, உடனே ஃபோன் வருது, சம்பந்தி ஃபோன் பண்ணுறாரு, குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா? கிளம்பிட்டான், இப்போ தான் கிளம்பியிருக்கான், நாங்கள் நேரம் ஸ்கூலுக்கு வந்துடுறோம். இந்த ஆற்றுல குழந்தை எல்கேஜி இன்னைக்கு தான் முதல் நாள் போனான்னு இந்த குழந்தையோட தாயார் தகப்பனார், தாத்தா பாட்டி இத்தனை பேர் இங்கேருந்து கிளம்புறா. அவன் அந்த தாத்தா பாட்டி அங்கேருந்து போறா. ஐயோ குழந்தை நல்லா இருக்கணும், எவ்வளோ நேரம் இன்னைக்கு ஸ்கூல்? இன்னைக்கு 1 மணி நேரம் தான், அப்போ அங்கேயே இருந்துடுவோமா? என்ன சுவாமி குழந்தை போக மாட்டானா? ஐயோ குழந்தை கொண்டாடக்கூடாது, முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறான், அவன் ஸ்கூலுக்குள்ளே போயிடுவான். ஐயோ அதுக்கப்புறம் இவன் அழற அழகு இருக்கே, அவன் அழறது கூட தேவையில்ல, அவன் சரிதான் போட்டு போயிடுவான் உள்ளுக்குள்ள. இவன் வெளியில் நின்று ஒரு 2 லிட்டர் கண்ணீர் விட்டுடுவான். ஐயோ குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கானே, கண்ணீர் விட்டுருவானோ, பசிக்குமா பசிக்காதா, குழந்தைக்கு ஒன்றும் சொல்ல தெரியாதே. இவன் படுத்துகிற பாடு இருக்க, அது குழந்தை கூட விளையாட்டை எடுத்துன்னு போயிடுவான். என்ன காரணம்? தன்னுடைய குழந்தை என்பதா. அதுபோல ராமச்சந்திரமூர்த்திக்கு சொன்னார் ஜெயத்யாஸ்ருதன்னு சொன்னார். அவருக்கு பரியாப்தி தோணலை. உடனே என்ன சொன்னார்? ஜெய ஜெய மகாவீர ஜெய ஜெய மகாதீர ஜெய ஜெய தௌரேயா. எப்படி சொல்றது? அண்ணா அழகா இருக்கு. மகாதீர, வால்மீகி ராமாயணமே எப்படிதான் ஆரம்பமானது. ஆசிரமத்தில் வால்மீகி உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை தேடி விக்கிபீடியா வந்தார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வால்மீகியை தேடி விக்கிபீடியா வந்தார். இன்னைக்கு விக்கிபீடியாவும் போயிடுத்து, சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு, அதுவும் போயிடுத்து. இப்போ கூகுளில் புதுசாக ஜெமினின்னு ஒன்று வந்திருக்கு.
வால்மீகியை தேடி நாரதர் வந்தார். திரிலோக சஞ்சாரி நாரதர் தான் பெரிய இன்டர்நெட். நீங்கள் கேள்வி கேட்குறது, அதாவது விக்கிபீடியாவது நம்ம இதை போடணும், இதை எனக்கு தெரியணும்னு. நாரதர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம் மனசில் நினச்ச உடனே நீங்கள் இதை நினச்சேன்னு சொல்லிடுவார். அவ்வளவு சாமர்த்தியம் அவருக்கு. அவருக்கு எந்த லோகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறதுலாம் லைவாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் இல்லையா, லைவ் அப்படின்னே ஒரு ஃபோல்டர் இருக்கு. அது மாதிரி நாரதருக்கு லைவாக எந்த லோகத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியும். அந்த நாரதர் வந்து சேர்ந்தார், நேராக வால்மீகிட்ட வந்தார். வால்மீகி நாரதர் வந்த உடனே ரொம்ப சந்தோஷம். பழைய காலங்களெல்லாம் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா, இந்த கொரோனா காலத்தில் இதெல்லாம் நல்லா இருந்தது, இப்போ விட்டுப்படுது. ஆற்று வாசலில் ஜலம் வச்சுருக்கும். ஆற்று வாசலில் ஜலம் எதுக்காக தெரியுமா? வெளியிலேருந்து உள்ளே வரும், எந்த பாக்டீரியா உள்ளே வருதுன்னு தெரியல, அதனால் வெளியிலேருந்து உள்ளே வரப்போ காலை அலம்பிண்டு உள்ளே போகணும். இன்னைக்கு காலை அலம்புறதுங்கிறது வழக்கமே கிடையாது. காலை அலம்பணும், அது மட்டும் கிடையாது, உடனே கையை அலம்பணும். இந்த கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆற்றுல ஒருத்தர் பேசிக்காமே மாஸ்க் போட்டுட்டா, ஹெல்மெட்டே போட்டுருக்கா, அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ கொரோனா போடுத்து எல்லாருக்கும் தைரியமாக வந்துடுது. வால்மீகி நாரதருக்கு இதுக்கு அர்க்கியம் ஆச்சமனியம் பாக்கியம்னு பேர். காலலம்ப ஜலம் கொடுத்து காலலம்பி கைகள் அலம்பி ஆச்சமனம் பண்ணுறதுன்னா வாயை கொப்பளிக்கிறதுன்னு இல்லை, வாயை சுத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம். வால்மீகி நாரதரை உட்கார சொன்னார். உட்கார சொல்லிட்டு வால்மீகி நின்று இருந்தார். இதுதான் மரியாதை. நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வந்தான்னா அவளை நிற்க வச்சுட்டே நம்ம பேசுறது. ஒருத்தர் கிராமத்தில் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணுவார். ஆற்று வாசலில் சாணியை கொண்டு முழுகுவோம். இவர் சொல்லுவார், நான் சந்தியாவந்தனம் பண்ண நேரத்தில் முழுகணும். அந்த வாசலில் பெருசாக சாணியால் முழுகுவான். என்ன காரணம்னா, சாணியினால் முழுகிட்டானா யாரும் பக்கத்தில் வர முடியாது, யாரும் உட்கார முடியாது, நின்றுட்டு இருக்கணும். இவர் என்ன பண்ணுவது தெரியுமா? கையில் பாத்திரம் இருக்கும், அச்சுதாயன மகா அப்படின்னு ஆச்சமனம் பண்ணுவார். பண்ணுறப்போ யாரோ ஒருத்தர் வருவார், என்ன சீமாச்சு சௌரியமா இருக்கியா அப்படின்பார். இவர் அவரை பார்த்து, அச்சுதாயன மகா இப்போ தான் உள்ளே போயிருக்கு, அது கூட சீமாச்சு சௌரியமா. அவர் நின்றுண்டே பேசுவார், இவர் உட்கார்ந்துட்டு கேட்பார், அவர் நின்றுட்டு பேசுவார். பார்க்குறவா நினச்சிப்பா, ஓஹோ இவர் ரொம்ப படிச்சிருக்கார் போல இருக்கு, அதனால தான் அவர் உட்காரலைன்னு. இவர் முதலே என்ன பண்ணியிருக்கார், அவர் உட்காராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டு அத்தனையும் பண்ணியிருக்கார். சாணியை விட்டு நல்லா மூடிக்கிட்டோம்னா யாராவது உட்காருவாளோ, நிற்க கூட மாட்டான் அந்த இடத்துல. ஆனால் வால்மீகி அப்படி இல்லை. நாரதருக்கு ஆசனம் கொடுத்தார், உட்கார சொன்னார். உட்கார்ந்த உடனே நாரதர் வால்மீகியை பார்த்து ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டார். அதுதான் ராமாயணத்தினுடைய ஆரம்பம். கோன் பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்தியவாக்கியோ திருடவ்ரு. என்ன அழகான கேள்வி தெரியுமா? திருடவ்ருதா சாரித்ரேண சகோயுக்தா சர்வபூதேஷு கோகிதா வித்வான் கக்க சமர்த்தஸ்ஸ கஸ்ஸைக பிரியதர்சனகா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதகா. 16 குணங்களை சொன்னார். எதுக்காக? இந்த 16 குணங்களும் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். 16 குணங்களை வால்மீகி நாரதரத்தில் கேட்டார் இல்லையா? அதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படியே சுருக்கினார். சுருக்கி 3 பதங்களால் சொன்னார். மகாவீர மகாதீர தௌரேயா. தௌரேயா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாரிடத்திலும் இல்லாத உயர்ந்த குணங்களை உடையவன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரரு சுடரொடி துயரரு திருவடி தொழுது எழு என் மனனே. ஆழ்வார் தெரிவிக்கிறார், உயர்வர உயர் நலம் உடையவன், எல்லாரையும் காட்டிலும் எவன் உயர்ந்தவனோ, எவன் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறானோ, எவன் தேவர்களுக்கும் தேவாதி தேவனாக இருக்கிறானோ அவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. இந்த பாசுரத்தில் ஒரு விசேஷம் இருக்கு. ஆழ்வார் அடுத்த வாழை பார்த்து சொல்லல, முதல்ல தன்னை பார்த்து சொல்லிட்டார். அடுத்த வாழை பார்த்து உபதேசம் பண்ணணும்னா நாம் அதை அனுஷ்டானத்தில் வச்சுட்டு இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுறான், நீ அடுத்தவனுக்கு ஒன்று உபதேசம் பண்ண போறியா, முதல்ல நீ அப்படி நடந்துக்கிறியான்னு பாரு.
நீ அப்படி நடந்து கொண்டால்தான் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ண முடியும். அதைத்தான் இங்க சுவாமி தேசிகன் சொன்னார், மகாவீர தௌரேயா. என்ன காரணம்னா, எந்த எம்பெருமானுடைய குணங்களை வேதாந்தமும் சொல்ல முடியாமல் திரும்பி வந்ததோ, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். எந்த எம்பெருமானுடைய குணங்களை மனதினாலே நினைக்க முடியாதோ, வாக்குனாலே சொல்ல முடியாதோ, நம் மனதினால் நினைப்பதற்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறானோ அந்த எம்பெருமானை ரகுவீர கத்தியம் ஆரம்பத்திலேயே தெரிவிக்கிறார். ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா. அப்ப இந்த 3 பதம் இருக்கே, மகாவீரன், மகாதீரன், தௌரேயன், இந்த 3 பதங்களால என்ன சொன்னார் அப்படின்னா, அபாரமான சக்தி இருக்கணும், அபாரமான தேஜஸ் இருக்கணும், அபாரமான வீரம் இருக்கணும். இப்படிப்பட்டவன் யாரோ அவனுக்கு வெற்றி உண்டாகட்டும். என்ன காரணம்? பகவானுக்கு 6 குணங்கள் உண்டுன்னு சொல்றான். ஞான, பல, வீரிய, சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ். இந்த 6 குணங்களால் தான் அவனுக்கு பகவான் அப்படின்னே பேர். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பராசரர் தெரிவிக்கிறார், ப க வ, இந்த 3 அக்ஷரங்களாலே ஒவ்வொரு அக்ஷரத்தாலும் 2 குணங்கள் சொல்லப்பட்டது. இந்த 6 குணங்களை உடையவன் பகவான். இந்த 6 குணங்களும் எவனிடத்திலே உண்டோ அவனைத்தான் இங்க சொன்னார் மகாவீர மகாதீர தௌரேயா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி வந்தது. அதெல்லாம் சரிதான், இப்படி ஒருத்தனை ரொம்ப பெரியவன் சொன்னா அப்படி பெரியவனாக எங்கேயாவது நடந்து இருக்கணுமே. ஒரு யாரு ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படியா, ரொம்ப கடிகாரர் அப்படியா, எப்படின்னா எந்த பரீட்சையினாலும் அனாயாசமாக எழுதுவார், எல்லாத்துலேயும் முதல் ரேங்க், எல்லாத்துலேயும் முதல் ரேங்க்னு சொன்னாதான் இவர் யார் கூகுள் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னா, ஓஹோ கூகுள் பிரசிடென்ட், அப்போ அவருக்கு அந்த யோகியதை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமே. அதே போல மகாவீரன் சொன்னார், மகாதீரன் சொன்னார், தௌரேயன்னு சொன்னார். உடனே கேட்டா இப்படி நீ சொல்றீரே அதுக்கு என்ன காரணம்னா, காரணமா கேட்கிற சொல்றேன் பார் அப்படின்னார். அடுத்து சொன்னார், தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாகாத்மியா. மாகாத்மியனா பெருமைன்னு அர்த்தம். தமிழ் மூதாட்டி ஔவையார் சொல்றா, ஔவையார் தனிப்பாடல் அப்படின்னு இருக்கு, ஔவையார் வெண்பான்னு இருக்கு. 2024 நடக்கிறத என்றோ தமிழ் மூதாட்டி ஔவையார் எழுதி வைத்தார். என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் போறாருன்னா முன்னாடி ஒரு 10 ஃபார்ச்சூன் கார் போகும், பின்னாடி ஒரு 10 ஃபார்ச்சூனர் போகும். போனா தான் அவர் பெரிய மனுஷன் ஏற்றுக்கணும். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. அது உண்மையாகவே அவரோட காரா அல்லது வாங்கிட்டு வந்திருக்காரா அல்லது வாடகைக்கு எடுத்தாராங்கிறது அப்புறம், ஆனால் அந்த கார் போனால் தான் அவரை பெரிய மனுஷன் தான் ஒத்துக்கிறோம். ஔவையார் சொல்றா, அது போல ஒருத்தன் என்ன பண்ணுவானா, தான் பெரிய மனுஷன்னு தன்னை காட்டிக்கணும்னா அவனை கொண்டாடுறதுக்குன்னு ஒரு 4 பேரை எப்போதும் வச்சுப்பான். ஹவு டு பிகம் எ ஹீரோன்னு இங்கிலீஷில் ஒரு புக் இருக்கு. அதில் அது என்ன சொல்றது தெரியுமோ, நீ ஹீரோவாக ஆகணும்னா முதல் கண்டிஷன் என்ன சொல்றதுன்னா, அதிகம் பேசாதே. 2வது, யார் உன்னை பார்க்கணும்னு சொன்னாலும் எப்பொழுதும் நீ பிஸியா இருக்கேன்னு சொல்லிடும். 3வது, உன்னோட பெருமையை பேசுறதுக்கு மீடியால ஏற்பாடு பண்ணிடும். இந்த 3 தான் ப்ரீ ரிக்விசிட் டு பிகம் எ ஹீரோ. டு பிகம் எ ஹீரோ தான், டு பி எ ஹீரோ இல்லை. ஹீரோவா ஆயிடலாம், ஆனா ஹீரோவா இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு கெப்பாசிட்டி வேணுமே. அந்த கெப்பாசிட்டியை தான் இப்ப மேல சொன்னார். தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாகாத்மியா. நிரவதிக மாகாத்மியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாராலும் சொல்லப்பட முடியாத அளவு கடந்ததான, அவதியான அளவு, அளவு இல்லாததான மாகாத்மியா, பெருமையை உடையவரே. சரி, இவனுக்கு இவ்வளவு பெருமை உண்டுன்னு யார் சொன்னானா? தேவ அசுர, தேவர்கள் என்ன அசுரர்கள் என்ன, இவர்களுக்கு யுத்தம் நடந்தது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் உண்டான பொழுது எல்லா தேவர்களும்
ஒரே மனதாக இவனே தெய்வம், இவனே உயர்ந்தவன் என்று தேவர்களாலே கொண்டாடப்பட்டவனே அப்படின்னு சொல்றார். தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிகமாகாத்யா. என்ன நடந்ததுன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அப்போ பிரம்மா என்ன பண்ணினா, சும்மா இருக்க வேண்டாமா, சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சண்டையை உண்டு பண்ணணும்னு பண்ணிவிட்டார். அவருக்கு இது வேண்டாத வேலை. அவன் கூட ஒழுங்காதான் இருக்க, நடுவில் இருக்கிறவா தான் எங்கேயுமே பிரச்சனை பண்ணுவான். எப்பவுமே அப்படிதான். ரொம்ப பெரிய மனுஷா, ரொம்ப அழகாக நன்னா கௌரவமாக இருப்பான். இந்த ரொம்ப நடுவில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, ஏதாவது ஒன்றை பண்ணி ஏதாவது சிண்டு முடியணும்னு பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் தேவர்களும் பகவான் சிவன் நாராயணனை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார்களே, அதைத்தான் இங்க சொன்னார். தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிகமாகாத்மியா. அப்படி தேவர்களாலும் கொண்டாடப்பட்டவனான பரதேவதை, ஒரு முடிவே இல்லாத பெருமையை உடையவன், எவன் மகாவீரனோ, எவன் மகாதீரனோ, எவன் தௌரேயனோ, எவனுக்கு உயர்ந்த குணங்கள் உண்டோ, எவனுடைய குணங்களை ஒருவராலும் மனதாலும் நினைக்க முடியாதோ, அவன் யார், எப்படி வந்தான், அதை சொன்னார். அடுத்ததாக தசவதன தமித தெய்வத பரிஷதப்யர்த்தித தாசரதி தாசரதி பாவா தாசரதி பாவா. தாசரதி, தாசரதினா யாரு? தசரதன். 10 திக்குகளையும் ரதத்தை செலுத்தினவன். அவனுக்கு ஏன் தசரதன்னு பேர் வந்ததுன்னா, 10 திக்குகளிலும் ரதத்தை செலுத்தினான்ங்கிறதுனால மட்டும் கிடையாது. அந்த ரதம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? அகஸ்தியர் கொடுத்தது அவனுக்கு. அகஸ்தியர் தன்னுடைய சக்தி முழுவதையும் அந்த ரதத்தில் பிரயோகம் பண்ணி தசரதனுக்கு கொடுத்தார். அதனால தான் தசரதன் எப்போ அந்த ரதத்தில் போனாலும் அவருக்கு வெற்றி நிச்சயம். அதனால தான் தசரதன் எப்பொழுது யுத்தத்துக்கு போனாலும் அந்த ரதத்தில் போவான். அதனாலே அவனுக்கு தசரதன் பேர் வந்தது. ராமச்சந்திர மூர்த்திக்கு தாசரதி அப்படின்னு பேர் வந்தது. அதைத்தான் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். தாசரதி பாவா. தாசரதி பாவான்னு என்ன அர்த்தம்னா, தசரதனுக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய தன்மையை உடையவனேன்னு அர்த்தம். ஏன் அப்பாவுக்கு பிள்ளைன்னா அப்பாவை போல தானே இருப்பான்னா, இதெல்லாம் வாசம்தான். அப்பா எல்லாருக்கும் தானம் பண்ணினார். பிள்ளை வந்து பார்த்தா இந்த அப்பாவுக்கு ஒரு வேலையே இல்லை, இருக்கிற பணத்தெல்லாம் கரைச்சிட்டு போயிட்டார், யாருக்குமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, யாருக்கும் தானம் கொடுக்காதேன்னு பிள்ளை சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது? ராமச்சந்திரமூர்த்தி அப்படி இல்லையே. தகப்பனாருக்கு எவ்வளவு தர்ம சிந்தனை இருந்ததோ அதே போல ராமனுக்கும் உண்டு. சம்பராசுர யுத்தம் நடக்கிறது. தேவர்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு தசரதன் போயிருக்கான். அப்போ தசரதனுடைய தேர்ல இருந்த அந்த லிஞ்சு பின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த ஆணி அது உடஞ்சு கொடுத்து. தசரதனுக்கு தேரை ஓட்டுறவள் யாரு தெரியுமா? கைகேயி. அவள் ரொம்ப சாமர்த்தியமா தேரை ஓட்டினாள். தசரதன் யுத்தம் பண்ணினான், தேவர்களுக்கு உபகாரமாக இருந்தான், அசுரர்களை தோற்கடித்தான். அப்போதான் தசரதன் கைகேயை பார்த்து சொன்னான், எனக்கு இவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கிய, உனக்கு என்ன வேணுனாலும் வாங்கிக்கோன்னா. அவன் சொன்னா எனக்கு ஒன்றும் வேண்டாம்னா. இல்லை உனக்கு 2 வரம் கொடுக்குறேன் வாங்கிக்கோன்னா. அப்போ அவள் சொன்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்துட்டான். வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவள் இங்கே வந்து என்ன பண்ணினான்னா, அவளுடைய சீதன வெள்ளாட்டி, அதாவது கைகேயி கல்யாணமாகி கேகய நாட்டிலிருந்து அயோத்திக்கு வரும் பொழுது கைகேயோட ஒரு ஸ்திரீ வந்திருக்கா. சீதன வெள்ளாட்டின்னு பேர், அவளுக்கு மந்தரைன்னு பேர், அவளுக்கு கூனின்னு பேர். அவளிடத்துல வந்து கைகேயி சொன்னா, ஏ மந்தரா, உனக்கு தெரியுமா யுத்தம் நடந்தது, ரொம்ப பெரிய ராஜாவான் தசரதன், அவனால் தேரை நடத்த முடியல, அந்த தேரை நான் தான் நடத்திட்டு போனேன், தசரதனுக்கு ஜெயம் உண்டானது, வெற்றி உண்டானது. அப்போ தசரதன் என்ன பண்ணினா தெரியுமா? கைகேயி உனக்கு 2 வரம் கொடுக்குறேன்னு சொன்னா, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், இந்தா அதெல்லாம் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டான். ஒரு சின்ன மெமரி கார்டில் நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், மந்தரா நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இவளும் மறந்து போயிட்டான்.
ஆனால் மந்திரம் மட்டும் அதை மறக்கவே இல்லை. அடிக்கடி என்ன பண்ணுவோம்னா மந்திரம் அவளுடைய லேப்டாப்பில் அந்த மெமரி கார்டை போட்டோ தசரதன் என்ன சொன்னான், இவளை என்ன சொன்னா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தான். சரியா ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம். ஓடி வந்தாள் மந்திரை. கைகேயி, இந்தா என்ன கொடுக்குறாய்? மெமரி கார்டு. என்ன மெமரி கார்டு? இதை போட்டு பாரு, அப்போ தான் தெரியும். போட்டு பார்த்தா சம்பராசுர யுத்தம், தசரதன் சொல்கிறான் கைகேயி உனக்கு 2 வரங்கள் கொடுக்குறேன், இவள் வேண்டான்னு சொல்கிறது எல்லாம் வீடியோவில் ரொம்ப நேரம் தெரியுது. இப்போது கைகேயி கேட்டால் மந்திர இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட காட்டுறேன்னா, அப்போ தான் மந்திர சொன்னால், அந்த பாரு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணுறானே அதை நீ நிறுத்தணும். எப்படி நிறுத்தலாம்? தசரதன் உனக்கு 2 வரங்கள் கொடுக்குறேன்னு சொன்னான் இல்லையா, அந்த 2 வரங்களை இப்போ கேளுன்னா. சரின்னு சொன்னாள் கைகேயி. 2 வரங்களை கேட்டான். இப்போ தசரதன் என்ன சொல்லியிருக்கணும்? கைகேயி, நான் உனக்கு 2 வரங்கள் கொடுக்குறேன்னு சொன்னேனே, அதுக்கு எவிடன்ஸ் உண்டா? அதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டா? எங்கேயோ யுத்தத்தில் யாரோ சொல்லியிருக்கா, யுத்த களத்தில் தசரதன் சொல்லியிருக்கான். அப்போ கூட இருந்தவன் யாரும் கிடையாது. தசரதன் என்ன சொல்லியிருக்கணும்? கைகேயி நான் உனக்கு வரமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாமே. அல்லது கைகேயி உடனே இம்மிடியேட்டாக எஃப்ஐஆர் போட்டோ, இப்போ தான் எஃப்ஐஆர் போடுறது ரொம்ப ஈஸியாச்சு, எஃப்ஐஆர் போட்டு உடனே கைகேயி உள்ள தள்ளி இருக்கலாமே. தசரதன் பண்ணலை. என்ன சொன்னான்? கைகேயி நான் 2 வரம் கொடுத்தது உண்மைதான், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னா. உடனே முதல் வரத்தினால் என்ன கேட்டா தெரியுமா? இந்த பட்டாபிஷேகம் நிற்கணும், என் பிள்ளை வரதனுக்கு நடக்கணும்னா. சரி, 2வதாக ராமன் காட்டுக்கு போகணும்னா. தசரதன் வால்மீகி ரொம்ப அழகா சொன்னார், தர்மத்திற்கு கட்டுப்பட்டான். இதெல்லாம் எப்போ நடக்கிறது? நாளைக்கு காலையில் பட்டாபிஷேகம், முதல் நாள் ராத்திரி நடக்கிறது. இப்போ சீரியலில் பண்ணுறா இல்லையா, அப்படி திருமாங்க மாங்கல்யம் கட்டணும்னு போவா, நில் அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கும். இதுதான் நடக்கிறது டிவியில். டிவியில் நல்லது காட்டுறதில்ல. கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம், யாருக்கு நிச்சயமான கல்யாணத்தில் ஏமாற்றி என்னத்தை பண்ணலாம். ஏற்கனவே ஆற்றுல தான் நடந்துருக்கு, இவன் வேற புதுசாக ஐடியா வேற கொடுக்குறான். ஒரு மீடியாங்கிறது நல்லது சொல்றதுக்காக, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க வேண்டியது நல்லதுக்காக இருக்கணும், தர்மத்தை சொல்றதுக்கு இருக்கணுமே. நாளைக்கு பட்டாபிஷேகம், முதல் நாள் ராத்திரி இதெல்லாம் நடக்கிறது. கம்பர் சொல்றார் கம்பராமாயணத்தில், இதுதான் உலகம்னா. எப்படின்னா, ஒரு இடத்துல ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான், அதே உலகத்தில் இன்னொருத்தன் துக்கமா இருக்கான். இவன் துக்கமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறவனுக்கு தெரியாது, சந்தோஷமா இருக்கிறவனுக்கு இவன் துக்கப்படுறான்னு தெரியாது. 2 சிமல்டேனியஸாக நடந்துட்டு இருக்குமே. அதே போல அயோத்தி முழுவதும் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் கைகேயினுடைய அரண்மனையிலே பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டது யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் காலையில் சுமந்திரன் போறான் ராஜா தசரதனை பார்க்கணும்னு. உடனே கைகேயி சொன்னா, குழந்தை ராமனை கூட்டிட்டு வான்னா. சுமந்திரன் வேகமாக போய் ராமனை கூட்டிட்டு வந்தான். கைகேயி சொன்னா, ஹே ராமா, ராமச்சந்திரமூர்த்தி உள்ள நுழைஞ்சான். தசரதன் கீழே விழுந்து கிடக்கான். பார்த்த உடனே ராமச்சந்திரமூர்த்திக்கு பயம் வந்துடுச்சு. தகப்பனார ஒரு நாள் அப்படி பார்த்தது கிடையாது. உடனே கேட்டான் கைகேயின் இடத்துல, அம்மா அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லையா? என்னை பார்த்தா ராமானு பிரியமா கூப்பிடுவரேன், அந்த அப்பா இப்படி கீழே விழுந்து கிடக்காரு, என்னாச்சு? ஒருவேளை தகப்பனாருக்கு என்னிடத்துல ஏதாவது கோபமா? நான் அவருக்கு மனசுக்கு பிடிக்காதது ஏதாவது பண்ணிவிட்டேன்னா? ஒரு நாளும் பண்ண மாட்டான் ராமச்சந்திரமூர்த்தி. ஆனா கேட்கிறான், அவருக்கு பிடிக்காத ஏதாவது பண்ணிவிட்டேனா? அம்மா, அவருக்கு பிடிக்காததை நான் பண்ணியிருந்தாலும் நீங்க எனக்காக அப்பாட்ட 2 வார்த்தை சொல்லக்கூடாதா? குழந்தை ராமன் நல்லவன், ஏதோ தெரியாம பண்ணிவிட்டான், நீங்க இப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா? தகப்பனாருக்கு என்ன ஆச்சு? பதறி போயிட்டான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போதான் கைகேயி சொன்னா, ராமா, உங்க அப்பா உன்னிடத்துல ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறார், ஆனா சொல்றதுக்கு பயப்படுறாருன்னா. துடிச்சு போயிட்டான். வால்மீகி ரொம்ப அழகா சொன்னார், குதிரைன்னு சொன்னாலே பழைய காலத்தில் அரபிய நாட்டு குதிரை தான் குதிரைன்னு சொல்லுவான். அரபிக் நாட்டு குதிரைன்னா அப்படி ஒசந்துதான் இருக்கும், நன்னா அதை வளர்த்துருப்பான். அந்த குதிரையே வேகமாக ஓடும். அதை சாட்டையில் அடித்தா எப்படி ஓடும்? அதுபோல ராமச்சந்திரமூர்த்தி துடிச்சு போயிட்டான். அப்பா ஒன்று சொல்லி அதை கேட்காத பிள்ளையா நான் ஆயிட்டேனா? அப்பா என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டார், என்னிடத்துல சொல்லுவோம். உடனே அவள் சொன்னா, அப்பா எனக்கு 2 வரம் கொடுத்தாருப்பா, அந்த 2 வரம் நான் இப்போ கேட்டேன், கொடுத்து விட்டார். ஒரு வரத்தினாலே நீ 14 வருடங்கள் காட்டிற்கு போக வேண்டும். தாசரதி பாவா, இதுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். தாசரதி பாவாங்கிற இந்த ஒரு பதத்துக்குள்ளேயே இவ்வளவு அர்த்தம் இருக்கும்னு சொன்னா
எவ்வளோ அழகா இருக்கு. தாசரதி பாவா. சரி, தசரதன் என்ன சொன்னான் கைகை இடத்துல? கைகேயி ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே தசரதன் கைகை அவ்வளவு திட்டுறான். குலத்தை கெடுக்க வந்தவளே, உன்னை நல்லவள்னு நினைச்சேனே, நல்ல அழகான பாம்பு, நல்ல பாம்பு, பார்க்க அழகா இருக்குன்னு யாராவது மடியில் வச்சு பாடா. கைகேயி உன்னை கொண்டு போய் மடியில் வச்சுட்டேனே, என்னுடைய ராணிகள்லேயே உன்னிடத்தில் ரொம்ப பிரியமா இருந்தேனே, அதுக்கு எனக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து விட்டியேன். நீ இப்படி பண்ணலாமா? உனக்கு ராமனிடத்தில் அதிகமான பிரியம் உண்டே, பட்டாபிஷேகத்தை நிறுத்தாதே. சரி, பட்டாபிஷேகம் பரதனுக்கு நடக்கட்டும், குழந்தை ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லாதே. நான் ராமனோடு சேர்ந்திருக்கேன். கைகேயி என்ன நன்னா பாரு, வயசா எடுத்தோம். தசரதன் சொல்றான், வயசானவனுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவான். வயசா எடுத்தோம்னா ஏன்னா கேட்கறதுக்கு ஒத்துரும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் டாக்டரை போய் கேளுங்கோ, வயசான அப்புறம் தான் நிறைய பேசணுங்கிறான். வயசான அப்புறம் நிறைய பேசுங்கோங்கிறான். இந்த அல்சீமர்னு ஒரு டிசீஸ் வருது, அது வராமல் இருக்கணும்னா வயசான பிறகு நிறைய பேசணும். இந்த செல்ஸ் நன்னா ஆக்டிவேட் ஆகிடுமா. கைகேயி என்ன பாரு, வயசா எடுத்தோ. எந்த ராமனை பிரிஞ்ச அடுத்த க்ஷணம் என் பிராணன் போடுமோ அந்த ராமனை நான் காட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு தசரதன் சொன்னான். ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணினா தெரியுமோ? காட்டுக்கு போகணுமா, இப்போவே இதோ நான் கிளம்பி விடுறேன். ஆனால் ஒன்றே ஒன்றும், குழந்தை பரதன் வரட்டும், அவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கட்டும், அதை நான் கண்ணால் பார்த்துட்டு காட்டுக்கு போகிறேன்னா. கைகை என்ன சொன்னா தெரியுமா? ராமா, எனக்கும் அதுதான் ஆசை. ஆனால் உங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ராமன் காட்டுக்கு போகிற வரைக்கும் நான் குளிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அத்தனையும் போய். அப்போதான் ராமச்சந்திரமூர்த்தி கேட்டானா, என் தகப்பனாருக்கு என் மேலே இந்த நம்பிக்கை கூட இல்லையா? அதைத்தான் சுவாமி தேசிகன் சொன்னார். தாசரதி பாவா, தகப்பனாருடைய மனசு அறிஞ்சு நடக்கிறவன். ராமச்சந்திரமூர்த்தி நம்மாத்து பிள்ளையை சொல்லலை. நம்மாத்து பிள்ளை எப்படி இருக்கான்னா, தகப்பனார் மனசு அறிஞ்சு நடக்கிறவன் தான். ஏன் அப்படின்னா, அவனே போகிறான், ஒரு பெண்ணை பார்த்தான், கல்யாணம் பண்ணிட்டான். தகப்பனார் கேட்டார், என்னடா இப்படி பண்ணிட்டியன்னார். அவன் சொன்னான், அது பாரு, உனக்கே வயசாகிடுது, பிபி, சுகர், அப்புறம் இதுக்கு மேலே தைராய்டு என்னெல்லாமோ சொல்கிறா, இத்தனை வியாதி இருக்குது, நீயே ஒரு நாளைக்கு 30 மாத்திரை சாப்பிட்ற, இன்னும் எனக்கு ஒரு பெண்ணை பார்க்கணுன்னா நீ அலையணும், அலைஞ்சா உனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகம், உனக்கு வீக்னஸ் ஆகிடும், நீ அலையக்கூடாது, உண்மையில உண்மையான பிரியம் எனக்கு தான் உண்டு, அதனால நானே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டேன். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டதுக்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறான். கேட்டால் அப்பா மேலே பிரியங்கிறான். அதுக்கு மேலே இன்னொன்று என்ன சொன்னா தெரியுமா? இப்போ கல்யாணத்துக்குலாம் நீ வரவே வராதேங்கிறான். அவர் வரக்கூடாதுன்னு இவனுக்கு எண்ணம். ஏன்னா வந்துவிட்டாரா என்ன சொல்லுவாரோ தெரியாது. நீ பேசாமல் இரு, நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன், எல்லாம் நீ உட்கார்ந்த இடத்துலையே பாரு. உனக்கு உடம்பு கொண்டு முடியாதுன்னா என்னால் தாங்க முடியாது, உனக்கு ஒரு கட்டம்னா எனக்கு தாங்க முடியாது, இந்த காலத்துக்குள்ள சொல்கிறான். ஆனால் பெருமாள் என்ன பண்ணினா தெரியுமா? தாசரதி பாவா, தகப்பனார் மனசில் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே பண்ணினானா. என்ன காரணம்னா, இதுக்கு என்ன காரணம்? தேவர்களுடைய பிரார்த்தனை. தேவர்கள் வந்து பிரார்த்தித்தார்கள் பெருமாள்கிட்ட. நேர பெருமாள்கிட்ட போய் சொன்னா, ராவணனுடைய அடக்குமுறை எங்களால் தாங்க முடியலையே, நீர் மாட்டு வரம் கொடுத்துக்கிட்டே. பிரம்மாவுக்கு என்ன வழக்கம்னா, யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார். அது சரியா தப்பா, நல்லதா சரியில்லையா, அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். கேட்டதை கொடுப்போம்னு அவர் கொடுப்பார். தேவர்கள் சொன்னால், இப்படி கொடுத்து விட்டீரே, ராவணன் ரொம்ப கட்டப்படுத்தினானே, எங்களை என்ன பண்ணலாம்னா, உடனே பிரம்மா சொன்னார், கவலைப்பட வேண்டாம், இங்கேருந்து நாம் நேராக கிளம்பி போவோம், ரிசர்வ் பேங்க் இருக்குது அங்கே போடுவோம்னு. ஏன் ரிசர்வ் பேங்க்னு பெருமாளை சொல்கிறான்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நமக்கு பணம் வேணும், அக்கௌண்ட்டில் பணம் இருக்க எடுத்துக்கிறோம், இல்லைன்னா என்ன பண்ணுறோம், போய் ஜொல்லோன் வைக்கிறோம். ஏதோ ஒரு பேங்க்கில் போய் ஜொல்லோன் வைக்கிறோம், 2 லட்ச ரூபா வாங்கிட்டு வரணும். அந்த பேங்க்கில் நமக்கு கொடுக்க பணம் வேணுமே, அவன் என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு செஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் பணம் எடுத்து வரும். அந்த செஸ்ட்டுக்கு பணம் வேணும்னா அவளுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பணம் எடுத்துப்பான். இப்போ இந்த பேங்க்லேயே பணம் இல்லைன்னா ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வாங்கிப்பான். ஆனால் ரிசர்வ் பேங்க் யாரிடத்துலையும் வாங்க மாட்டான், அவளே பிரிண்ட் பண்ணிடுவோம். அதனால தான் இங்கே பிரம்மா சொன்னார், நம்ம எல்லாரும் நேரம் ரிசர்வ் பேங்க்குக்கு போவோம்னார். யார் இடத்துல? ஸ்ரீமன் நாராயணன் அவனிடத்துல போடுவோம், அவனிடத்துல போய் பிரார்த்திப்போம்னார். அதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். பரிஷத அர்த்தித, அர்த்திதனா பிரார்த்தித்தார்கள். யாரு பிரார்த்தித்தார்கள்? தெய்வத, தெய்வத பரிஷது, தேவர்கள் எல்லாரும் பிரார்த்தித்தார்கள். அதனால பகவான் என்ன சொன்னார்? கவலைப்பட வேண்டாம், நான் தசரதனுடைய குமாரனாக, தசரதன் புதல்வனாக நானே வந்து அவதாரம் பண்ணுறேன்.
அவதாரம் பண்ணி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம்னு சொன்னான். அப்போ இந்த தேவர்கள் ஏன் பிரார்த்தனை பண்ணினா, அவளுக்கு யாரிடத்துல பயம், அதையும் திரும்ப சொன்னார். தசவதனதமித, தசவதன அப்படின்னா தசரதன் பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தகப்பனார். தசவதன் 10 முகங்களை கொண்ட ராவணன். 10 முகங்களை கொண்ட தசவதனான ராவணனை தசரதன் குமாரனான பெருமாள் அவதாரம் பண்ணி வதம் செய்தான். இதற்கு என்ன காரணம்? தேவர்களுடைய பிரார்த்தனை. அதைத்தான் இங்க சொன்னார். தசவதன தமித தெய்வத பரிஷது அபியர்த்தித தாசரதி பாவா. அப்படி அவதாரம் பண்ணினானே, எங்க அவதாரம் பண்ணினான்னார். அது அவதாரம் பண்ணியிருந்த ரொம்ப அழகா சொன்னார். தினகர குல தினகர குல கமல தினகர குல கமல திவாகரா. திவாகரன் அப்படின்னாலே திவாகரன் சூரியன் அர்த்தம். திவாகரன் தினகரன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். இங்க சூரியன் கிழக்க உதித்தான் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி உண்டாருக்கும். சூரியன் உதிச்சுட்டான்னு சொன்னால் காலையில் அடுத்து கிளம்பணும், ஆஃபீஸ் போகிறவா போகிறா, கோலுக்கு போகிறவா போகிறா, ஸ்கூலுக்கு போகிறவா போகிறா, டிவி பார்க்குறவா பார்க்குறா, யூடியூப் பார்க்குறவா பார்க்குறா, பம்பு பேசுகிறவா பேசுகிறா. இவ்வளோ நேரம் தூங்கிட்டான், போதும் எழுந்திருக்கலாம். அப்போ சூரியன் உதயமாயிட்டான்னா இந்த லோகத்துக்கே புத்துணர்ச்சி. ஒன்று வேண்டாம், இப்போ போய் ராத்திரி எல்லாரும் படுத்துக்கு போகிறோம். இப்படி நினச்சி பாப்பா, நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாக மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இன்னைக்கு ராத்திரி ஒருத்தருக்கும் தூக்கம் வர. சூரியன் உதயமானால் இந்த லோகத்தில் இருக்கிற இருள் எல்லாம் போயிடுறதே. கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான், கனையிருள் அகன்றது காலையம் பொழுதாய், மது நின்று ஒழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து ஏண்டி எதிர் திசை நிறைந்தனர். இவருடும் புகுந்து இருங்களி சீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்று உளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளிகளும் தருளாயே. தொண்டடிப்புடி ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாளை பார்த்து சொன்னார், பெருமாளே விடியற்கால பொழுதான் எடுத்துனார். பெருமாள் கேட்டா என்னடையாளம், கிழக்க சூரியன் உதிச்சான்னார். அதே போல சூரியன் உதித்தான் என்றால் உடனே மலரக்கூடியது தாமரை. சூரியன் உதித்தான் என்றால் உடனே மலரக்கூடியது தாமரை. இங்கு தாமரை யாரு? சூரிய குலமாகிற தாமரை. சூரிய குலத்தையே தாமரைன்னு சொன்னார். அப்ப சூரிய குலம் தாமரைன்னா அந்த தாமரை மலர்வதற்கு ஒரு சூரியன் வேணுமே, சூரிய குலம் மலர்வதற்கு ஒரு சூரியன் வேணுமே. அந்த சூரியன் யாருன்னார்? ராமச்சந்திரமூர்த்தி தான் சூரியன். தினகர குல தினகர குல கமல. தினகர குலம்னா சூரிய வம்சம்னு அர்த்தம். அந்த வம்சத்தையே தாமரையாக தெரிவித்து அந்த தாமரை மலர்வதற்கு காரணமாக இருந்த திவாகரன். திவாகரன் சூரியன். அப்படி சூரியன் சூரியனாக பிறந்தவனே, பிறந்தானே, இவன் எப்படிப்பட்டவன்னார்? கமல திவாகரன். எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணினான். சூரிய குலத்திற்கே அதனால ஒரு தேஜஸ் உண்டானது. எம்பெருமான் அவதாரம் பண்ணினான். ரகுவம்சத்துக்கே ஒரு பெருமை உண்டானது. காளிதாசன் சொல்றான், ரகுவம்சத்திற்கு பெருமையை உண்டாக்குவதற்காக அவதாரம் பண்ணியவன். ராமன்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஜகத் பிரதம மங்களம். அதனாலதான் சொல்லுவான், அயோத்தியா விஷ்ணுமாமலத்தில் அயோத்தியா மண்டபம் இருக்கே, அங்கே போனேன்னா ராமராமான்னு எழுதுறதுக்கு நோட்புக் கொடுக்குறான். எதுக்காக? ராமானு எழுதினா அங்கே மங்களம் உண்டு. காளிதாசன் சொன்னால் எந்த இடத்துல ராமசப்தம் இருக்கோ அந்த இடத்துல மங்களம் உண்டு. ஜகத் பிரதம மங்களம்னு சொல்றான். அப்படி ராமச்சந்திரமூர்த்தியான சூரியன் உதயமானான். என்ன தாமரை மலர்ந்தது? சூரிய குலமாகிற தாமரை மலர்ந்தது. அப்படி மலர்ந்ததாலே என்ன பண்ணினான் பெருமாள்? அதை அடுத்ததாக சொன்னார். திவிஷததிபதி ரணசகச்சரண சதுர தசரத சரமருண விமோச்சன. தசரத தன்னுடைய தகப்பனாரான தசரதன், அந்த தசரதனுக்கு ஒரு கடன் ஒன்று இருந்துதான். என்ன கடன்னா பித்ரு கடன் அப்படின்னு ஒரு கடன் இருந்தது. சரமருண, அந்த கடனை விமோச்சன தீர்த்தவன் அப்படின்னு சொன்னார். தசரதனுக்கு பித்ரு கடனாவது என்ன? ஒவ்வொரு மனுஷனுக்கு 3 கடன்கள் உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது. அந்த 3 கடனை நாம் எப்படி போகலாம்?
இது ஏதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட் உண்டா? அதெல்லாம் இதுக்கு கிடையாது. அந்த கடனை போக்கணும்னா பண்ணித்தான் தீரணும். கர்மாவை பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணணும், யாகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், பெரியவர்களுக்கு உண்டானதான திதின்னு சொல்கிறோமே அதை பண்ணணும். அப்படிப்பட்ட 3 ருணங்களோடு ஒவ்வொரு மனிதனும் வந்து பிறக்கிறான். அதே போல தசரதனுக்கும் உண்டு. அதை பெருமாள் எப்படி போக்கினான் என்பதை நாளை சாயங்காலம் இதே இடத்திலே சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆரம்பம். இன்றைக்கி 6:30க்கு ஆரம்பிச்சிருக்கணும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக எடுத்தோம். சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பித்து 8:15 உபன்யாசம் முடிஞ்சுவிடும். அதையும் தெரிவிச்சு விட்றேன். ஏன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோங்கிறத விட எத்தனை மணிக்கு முடிக்கிறோங்கிறது வேணும். பல இடங்கள்லேருந்து வரக்கூடியமா இருக்கா. இங்கேருந்து பஸ்ஸில் போகணும், ஊபரில் போகணும், லேட் ஆகிடும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். சரியாக 8:15 முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ராமபிரசாதமும் கிடைக்கும். பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ணமான கிருபையும் கிடைக்கும். எல்லாவற்றையும் எல்லாரும் பெற வேணும் என்ற பிரார்த்தனையோடு எல்லோரையும் வருக வருக என பிரார்த்தித்து நாளை சாயங்காலம் மீண்டும் நாம் கூடுவோம் என்று சொல்லி இன்றைய உபன்யாசத்தோடு முடிக்கிறேன்.